வடக்கு கிழக்கிலே இருக்கும் ஏனைய 8 மாவட்டங்களிலே 7 மாவட்டங்கள் நாட்டிலே பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த மக்களுக்காகவே அரசியலில் ஈடுபடுற, தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்ட, தமிழினத்துக்கு எதிராக கடந்த காலத்தில் செயல்பட்ட ஒரு பேரினவாத அரசாங்க கட்சி வடக்கு கிழக்கிலே இருக்கிற ஏனைய 7 மாவட்டங்களை வென்றிருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கின்றது. அப்ப இந்த ஆபத்தான நிலைமையை உருவாகி இந்த ஆபத்தான நிலைமையை வைத்து தமிழ் மக்களுடைய, இந்த நாட்டிலே வாழும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்னதை பற்றி புதிதாக விளக்கங்களை அளித்து வருகிறார்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதியும் அந்த அரசாங்கத்துடைய பிரச்சனைகள். சரளமாக சொல்றதாக இருந்தால், இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கான பிரச்சனை சோறும் தண்ணீர் மாத்திரம்தான். இது கடந்த காலத்தில் இருந்த அமைச்சர் சொன்ன ஒரு செய்தி. இந்த அரசாங்கத்தை சேர்ந்தவர்களும் மறைமுகமாக இதை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இன்று காலையிலே நான் பார்த்தேன், இந்த மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி குழு தலைவராக அயல் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நபர், பிரதி அமைச்சர், அவர் இந்த மாவட்டத்திலே வந்து ஒரு கூட்டத்திலே பேசுகிறார். ஒரு வட்டாரத்தை சொல்லி, இந்த வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால், ஜனாதிபதி பயன்படுத்தும் எரிபொருளுடைய தொகையை நாங்கள் 2500 லிட்டர் குறைச்சிருக்கிறோம். நாட்டிலே ஜனாதிபதி ஒரு வாரமா, மாதமா, ஒரு நாளா, ஒரு 10 நாளைக்கு பயன்படுத்துற எரிபொருளுடைய தொகையான்னு தெரியாது. நான் சொல்றேன், நாட்டிலே ஜனாதிபதி 2500 லிட்டரால குறைச்சிருக்கிறாராம் எரிபொருள் பயன்படுத்துவது. அந்த காரணத்தினால இந்த வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேணுமா? நீங்க உங்களோட ஜனாதிபதி எரிபொருளை பாவிச்சாலும் சரி, குடிச்சாலும் சரி, அது எங்கட பிரச்சனை இல்லை. எரிபொருளை வைத்துக் கொண்டு நாட்டிலே மக்களுக்கு நிதி மிச்சம் சேகரிக்கிறாங்க, மிச்சம் பிடிக்கிறாங்க, அது வரவேற்கத்தக்கபடி, அது நாங்கள் எதிர்ப்பில்லை. ஆனால் அந்த நிதியை வைத்து வடக்கு கிழக்கிலே நீங்கள் எதுவும் செய்ய போறீங்களான்றதான் நாங்கள் பார்க்க வேண்டும். நாட்டிலே ஜனாதிபதி சாப்பிடாம இருந்தாலும் சரி, நாட்டிலே அமைச்சர் மேல் சாப்பிடாம இருந்தாலும் சரி, நீங்க எப்படியாவது நிதியை மிச்சம் பிடிங்க, அது எங்களோட பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மிச்சம் பிடிக்கிற நிதியை வடக்கு கிழக்கில் இருக்கிற எங்களை மக்களுக்கு பயன்படுத்தப்படுதான்றதான் நாங்கள் பார்க்க வேண்டும். பாராளுமன்றத்திலே நான் பேசும் பொழுது என்னை பார்த்து எந்த ஒரு அமைச்சரும் சொல்ல முடியாது. அன்றைக்கு ஒரு சொன்னார், நீங்கள் தோல்வி அடைந்த ஆக்கள் எங்களுடைய மக்கள் எங்களை தான் தெரிவு செய்திருக்கிறார்கள், நீங்கள் மட்டக்களப்பில் இருக்கும் பிரச்சனை பற்றி பேசிய அர்த்தம் இல்லை, நாங்கள் தான் தீர்மானம் எடுப்போம். அப்ப நான் சொன்னேன், நீங்கள் தவறு, நீங்க நாடு முழுதும் பண்ண, நீங்கள் மட்டக்களப்பில் நீங்க தோத்தனீங்கள், மட்டக்களப்பில் நாங்கள் சொல்றதான் நீங்க கேட்க வேண்டும். ஆனா இதே நிலைமை வடக்கு கிழக்கில் இருக்கிற 8 மாவட்டத்திலே வர வேணும். தமிழ் இனத்துக்கு எதிராக நடக்கிற வன்முறைகள் சொன்னால், இப்பொழுது நடக்கிற வன்முறைகள் சற்று வித்தியாசமாகவே நடக்கின்றது. காணியை வைத்துதான் வன்முறையில் ஈடுபடுறார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அவ்வாறுதான். எங்களுடைய நிலங்களிலே சிங்கள மக்கள் ஒருவருமே வாழாத பிரதேசத்தில், பௌத்த மதத்தை பின்பற்றி எவருமே வாழாத பிரதேசத்தில் 44 புதிய விகாரையை கட்டுறதுக்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு. அது இந்த அரசாங்கத்தின் தொடர்கிறது.